கேரட் உருண்டை பண்ணலாம்ப்பா நம்ம இன்றைக்கி. இந்த கேரட்டு, இந்த வெங்காயம், இந்த ஒரு கப்பு உடைச்ச கடல, சோம்பு, இஞ்சி, பூண்டு, காஞ்ச மிளகாய். இந்த இஞ்சி பூண்டு காஞ்ச மிளகாவை முதல்ல போட்டு நல்லா துருவணும். துருவிட்டு அதுக்கப்புறமா இந்த உடச்சக்கல்லை பவுட்ரு பண்ணி கொட்டிக்கிட்டு லாஸ்ட்டாக இந்த வெங்காயமும் கேரட்டும். இந்த பாருங்கள், இந்த உடச்சக்கல்லை இந்த மாதிரி பவுட்ரு பண்ணிட்டேன். இந்த இஞ்சி பூண்டு காஞ்ச மிளகா சோம்பு ஒரு சுற்றிட்டேன். இப்போ இதில் பாதி கேரட்டும் பாதி வெங்காயமும் போட்டு அப்படியே நரன்னு அரைச்சிக்க வேண்டியது தான். இது பாருங்கள், அந்த கேரட்டை டிம்டிப்பில் போட்டு ஒரு துருவிட்டு அதில் வெங்காயத்தெல்லாம் கொஞ்சம் நம்ம ஓட விட்டோம்னா ஜூஸ் ஆகிடும்ப்பா. அதனால் டிம்டிப்பில் போட்டு எடுத்து துருவிட்டு அந்த கடல மாவில் கொட்டிட்டு பெருங்காயம் உப்பு போட்டு இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சிட்டு இந்த மாதிரி நம்ம பொரித்து எடுத்துக்கணும். இது சூப்பராக இருக்கும். இந்த சாம்பார் சாதத்துக்கு, ரசம் சாதத்துக்கெலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க வெறுமனே பொரியலாக கொடுத்தா சாப்பிட்றது, இந்த மாதிரி கேரட்டு கோலா உருண்டைன்னு சொல்லி கூட நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா சாப்பிட்ருவாங்க. நல்லாயிருக்கும். செய்து பாருங்கள். வாழ்க வளமுடன்.